வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிசிக்கல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் உங்களோட ராஸ்கோர் எவ்வளோ இருந்தால் ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இதுக்கான சர்வே வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த சர்வேல வந்து எல்லாரும் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்படியே நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் மார்க் வைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எக்ஸாக்டாக அந்த ரேங்க் தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு முன்னால் எவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த பிடிஎஃப் வந்து சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராமை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இது வந்து மேலுக்கு வந்து 1061 வேகன்சி இருக்குது, ஃபீமேலுக்கு வந்து 115 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 வேகன்சி கிட்ட வந்து இருக்குது. ஓகே, இப்போ இதுல எவ்வளோ ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க? பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1200 வேகன்சி கிட்ட இருக்குது அப்படின்னா என்ன ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க? ஒரு வேகன்சிக்கு எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 8 பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது ஒரு கேட்டகரியில அப்படின்னா அந்த ஒரு வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்காக 8 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 8 பேரை செலெக்ஷன் பண்றதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த கட் ஆஃப் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ நம்மளோட சர்வேல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2041 கேண்டிடேட்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே. ஆனா அந்த 1:8 அப்படிங்கக்கூடிய ரேஷியோல அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றப்போ அட்லீஸ்ட் 8000 பேராச்சும் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. ஓகே, ஏன்னா இடபிள்யூஎஸ்ல வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸே வந்து அப்ளை பண்ணவங்களே கம்மியா தான் இருப்பாங்க. அதனால அதுல வந்து 1:8க்கு ஆளே இருக்காது. அப்படிங்கிறப்போ எக்ஸாக்டா 1:8 எல்லா கேட்டகரிலையும் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் 8000 பேராவது வந்து இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. ஓகே, ஆனா இந்த 8000 பேரோட டேட்டா இருந்தாதான் என்னால வந்து ஓரளவாவது கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். கரெக்டா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்ல முடியும். ஓகே, நம்மகிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணதே வந்து 2040 பேர் தான். 2040 பேர்ல இருந்து 8000 பேரை எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க, 8000 பேருக்கான கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து இம்பாசிபிள். அது வந்து பாசிபிளே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த 2000 பேர் கொடுத்திருந்த மார்க்கை வச்சு பாக்குறப்போ கொஸ்டின் வந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்திருக்குது அப்படிங்கறத வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இது மட்டும் இல்ல, நிறைய பேர் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கப்போவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, இந்த மாதிரி லாஸ்ட் டைம் இருந்ததை விட இப்போ கொஸ்டின் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்காங்க, நிறைய புதுசான டைப் எல்லாம் கேட்டிருக்காங்க, மேத்ஸ் ரீசனிங் ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நீங்க கொடுத்த அந்த சர்வே பார்த்ததுக்கு அப்புறம் அது வந்து ப்ரூவ் ஆயிருச்சு. ஓகே, நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி அதிகமான மார்க் எல்லாம் எடுக்கல. நிறைய பேர் வந்து ஆவரேஜாவே வந்து 80க்கு கீழே 70க்கு கீழே தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணவங்களே நிறைய பேர் இப்போ அட்டன் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து இதுல வந்து அட்டன் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா மார்க் அதிகமாக தான் ஆகணும். ஆனா கம்மி ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கொஷின் வந்து டிஃபிகல்ட்டா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ கன்ஃபார்மா கொஷின் டஃபா தான் இருந்திருக்கு. அதனால இந்த வருஷம் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்றப்போ வேகன்சி கம்மி அப்படின்னாலும் கட் ஆஃபும் கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நான் நிறைய ஃபேக்டரை கன்சிடர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எக்ஸாக்டா என்னால வந்து இவ்வளவுதான் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதே 2041 பேர் தான். அதை வச்சு 8000 பேரை எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு மார்க்கை வந்து கெஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணி சொல்லியிருக்கேன். இது எந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா இதுக்கு கீழே கட் ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். கண்டிப்பா இந்த மார்க்குக்கு மேல எடுத்தவங்க நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கறத சொல்ல முடியும். ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். அதாவது இந்த மார்க்குக்கு மேல இருக்கிறவங்க பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற கூடிய அந்த ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தானே தவிர நான் சொன்னதை விட கட் ஆஃப் அதிகமாவோ கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் சொன்னதை விட அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகமாக வந்தனால எனக்கு வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை, உங்களை நம்பி தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அது உங்க தப்பு. ஓகே, ஏன்னா நான் சொல்றது உங்களோட சேஃப்டிக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கட் ஆஃப் வந்து 80ன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூஆருக்கு வந்து மேலுக்கு 80 இருக்கும், 80 மார்க்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். ஆனா கட் ஆஃப் வந்து ஒரு 76ன்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 76ல இருந்து 80க்குள்ள வந்து ஒரு மினிமம் ஒரு 1000 பேராச்சும் இருப்பாங்க. 1000 இல்லாட்ட ஒரு 500 பேராச்சும் இருப்பாங்க.
அப்ப இந்த 500 பேர் வந்து நான் சொன்னதை கேட்டுட்டு நம்ம மார்க் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாமலே இருந்திருப்பாங்க. ரிசல்ட் வந்து ஒரு மாசத்துக்குள்ள பிசிக்கல் இருக்கிறப்போ இந்த 500 பேருமே பிராக்டிஸ் பண்ணாலும் பிசிக்கல்ல பாஸ் ஆக முடியாது. ஓகே. ஆனா இப்ப நான் வந்து கட் ஆஃப் வந்து 70 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். 70க்கு மேல இருக்கவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க, பிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகுங்கன்னு சொல்றேன். ஆனா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 75 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 70ல இருந்து 75க்குள்ள கண்டிப்பா ஒரு 500 பேராச்சும் இருப்பீங்க. ஆனா அதுல அவங்களுக்கு பெரிய லாஸ் எதுவும் கிடையாது. பிசிக்கலுக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஓடி இருப்பாங்க. அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம் வருது. ஓகே. இப்போ சிஏஎஸ்எஃப்ல ட்ரேட்ஸ்மேன் வந்திருக்கு, சிஏபிஎஃப் ஹெட் கான்ஸ்டபிள் இருக்குது, அடுத்தடுத்து ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க பிசிக்கலுக்காக ப்ராக்டிஸ் பண்ணனால எதுவும் நீங்க குறைஞ்சு போக போறது கிடையாது. உங்களோட பாடி ஃபிட்னஸும் மெயின்டைன் ஆக போகுது. நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட தான் அதுக்கு கொடுக்க போறீங்க. அதனால பெரிய டைமும் வேஸ்ட் ஆக போறது கிடையாது. ஓகே. ஈவன் நீங்க லைஃப் லாங் வந்து டெய்லி 1 மணி நேரம் உங்களோட உடம்புக்காக பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. அதனால இந்த 500 பேர் வந்து பெருசா பாதிக்கப்பட போறது கிடையாது. ஆனா கண்டிப்பா இந்த மார்க்குக்கு மேல இருக்கிற எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே. 75க்கு மேல இருக்கவங்களும் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இதுல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியா வந்துருச்சே, நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டோமே, நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலையே, ஆனா ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டோமே, ஆனா எனக்கு வந்து பிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண டைம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கம்மியா தான் சொல்லுவேன். எப்பவுமே வந்து நான் சொல்ற எல்லா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுமே வந்து கம்மியா தான் இருக்கும். நான் கம்மியா தான் சொல்றேன் அப்படிங்கறத இது வரைக்கும் சொன்னது இல்லை. ஏன்னா அதை ஒரு சிலர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம அந்த பார்டர்ல தானே எடுத்திருக்கோம், அப்ப நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து கம்மியா சொல்றேன் அப்படிங்கறத இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆனா நான் சொல்லாதது அது எனக்கு அகைன்ஸ்டாவே வருது. ஓகே. உங்களாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், உங்களை நம்பிதான் நான் வந்து பிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ ஃபேக்கான ஹோப் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வேற சேனல் எல்லாம் வீடியோ கூட போட்டிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ நான் கம்மியா சொல்றதுக்கு காரணம் இருக்குது. நான் தெரிஞ்சேதான் கம்மியா தான் சொல்றேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட வந்து இப்பவே சொல்லிக்கிறேன். ஓகே. கம்மியா தான் சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை கட் ஆஃப் நான் சொன்னதை விட அதை விட கம்மியா வந்துடக்கூடாது, அப்படி வந்தா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறதுனாலதான். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் ஆஃப் வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே. கட் ஆஃப் எப்படி ஆக்சுவலா எஸ்எஸ்சில வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் யூஆர் கட் ஆஃப் தான் செட் பண்ணுவாங்க. யூஆர் கட் ஆஃபுக்கு வந்து வெறுமனே யூஆர்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்கள மட்டும் பார்க்க மாட்டாங்க. யூஆர் கட் ஆஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஆர்ல அப்ளை பண்ணுவாங்க, ஓபிசில அப்ளை பண்ணுவாங்க, இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ணுவாங்க, எஸ்சி எஸ்டில அப்ளை பண்ணுவாங்க, எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் உங்களோட ஏஜ் வந்து 23க்கு உள்ளதான் இருந்துச்சு அப்ளை பண்ற டைம்ல அப்படின்னா நீங்களும் யூஆர் கட் ஆஃபை கிளியர் பண்ணீங்கன்னா உங்களை யூஆர்ல தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அன்ரிசர்வ்டு கோச் மாதிரி இது. அன்ரிசர்வ்டு அப்படிங்கறதா இதோட மீனிங். இப்போ நீங்க ட்ரெயின்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட வந்து தேர்ட் ஏசிக்கான டிக்கெட் இருக்குது. இப்போ நீங்க வந்து அன்ரிசர்வ்ட்ல டிராவல் பண்ணீங்கன்னா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்க அன்ரிசர்வ்ட்ல கண்டிப்பா டிராவல் பண்ணலாம். ஆனா அன்ரிசர்வ்ட்ல போறவங்க நார்மல் டிக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ரிசர்வேஷன் பண்ணல, அவங்க போய் தேர்ட் ஏசியில போய் டிராவல் பண்ண போனா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஓகே. யூஆர்ல யார் வேணாலும் வரலாம், ஆனா யூஆர்ல இருக்கிறவங்க ஓபிசிக்கோ இடபிள்யூஎஸ்கோ எஸ்சி எஸ்டிக்கோ போக முடியாது. ஓகே. ஸோ யூஆர்ல இருக்கவங்களுக்கு கட் ஆஃப் அதிகமா போறதுக்கு காரணம் இதுதான். அதுல ஓபிசில இருக்கவனும் வருவான், இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி எல்லாருமே அதுல வருவாங்க. அப்படிங்கிறனாலதான் அதுல கட் ஆஃப் அதிகமா இருக்குது எப்பவுமே. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கறத எதையுமே பார்க்க மாட்டாங்க. 23 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரோட லிஸ்டையும் எடுப்பாங்க, எல்லாரோடைய மார்க்கையும் பார்ப்பாங்க. அதுல இப்போ யூஆருக்கு வந்து ஒரு 450 வேகன்சி இருக்குது அப்படின்னா 450 × 8 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 3600 பேர் கிட்ட வச்சுக்கோங்க. 3600 பேரை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்போ அந்த மொத்த லிஸ்ட்ல இருந்து மார்க் வைஸ் வந்து போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் அப்படிங்கிற மாதிரி ரேங்க் வைஸ் போட்டுட்டு அதுல இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் 3600 பேரையும் யூஆர்ல ஷார்டேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் ஓபிசி எல்லாருமே இருப்பாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் ஓபிசில ஆல்ரெடி யூஆர்ல யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்கள தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஓபிசி கேண்டிடேட்டை பார்ப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஓபிசி கேண்டிடேட் அதுக்கப்புறம் 23 வயசுக்கு மேல இருக்கவங்க கண்டிப்பா ஓபிசில மட்டும்தான் வர முடியும், அவங்க யூஆருக்குள்ள போக முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருந்து ஓபிசிக்கு எத்தனை வேகன்சி, ஓபிசிக்கு எத்தனை பேர் தேவை அப்படிங்கறத வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க.
இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து இப்போ இந்த 3600 பேர் எடுக்கிறப்போ இந்த 3600வது ஆளோட மார்க் என்னவோ, இப்போ அவரோட மார்க் வந்து இப்போ 76 அப்படின்னா 76 அப்படிங்கறதா வந்து யூஆருக்கான கட் ஆஃபா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து இப்போ கம்பேர் பண்ணாதீங்க. லாஸ்ட் இயர்ல வந்து வேகன்சி அதிகம் தான், ஆனால் கட் ஆஃப் அதிகமாக போனதுக்கு காரணம் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க, அதனால தான் வந்து கட் ஆஃப் அதிகமாக போச்சு. ஓகே, ஆனால் இந்த வருஷம் கொஸ்டின் டஃபாக கேட்டிருக்காங்க, அதனால கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. பட் கம்மியானா எந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மார்க் அளவுக்கு வரலாம், பட் இதை விட கம்மியாக வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. ஓகே, அப்போ கட் ஆஃப் மார்க்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஆருக்கு வந்து மேலுக்கு வந்து 68க்கு மேலே இருக்கலாம். ஓகே, 68ஓட கம்மியாகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஓபிசினா 68க்கு மேலே. ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கட் ஆஃப் யூஆரோட அதிகமாக போச்சு. அதுக்கும் இன்னொரு காரணம் இருக்குது. அந்த 23 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓபிசியில் இருந்தவங்க ரொம்ப பேர் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்போ ஓபிசி கட் ஆஃப் வந்து யூஆரோட அதிகமாகவும் போகும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்னா நீங்கள் 40 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கம்மியான பேர் தான் இருப்பாங்க அப்படின்னால கண்டிப்பாக நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரி 40 மார்க் மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னால நீங்கள் 100% தாராளமாக வந்து பிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம். இது என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்சினா ஒரு 54க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம். எஸ்டினா 60க்கு மேலே எடுத்துருங்கன்னா எஸ்டிக்கு வேகன்சி கம்மி அப்படிங்கிறனால. ஓகே, பட் இருந்தாலும் இதுலயும் நார்மலைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது வந்து இன்க்ளூடிங் என்சிசி மார்க்கோட சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா என்னோட என்சிசி மார்க்கை சேர்த்து எவ்வளோ மார்க், ஆனால் சேர்க்காம எவ்வளோ மார்க்கான்னு கேட்டிங்கன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மார்க் தான். ஓகே, இப்போ இதுல நார்மலைசேஷன் ஒன்று இருக்குது. ஓகே, நீங்க இப்போதைக்கு எடுத்திருக்கக்கூடிய ரா ஸ்கோர் வந்து இன்னும் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமான பேருக்கு கூட தான் செய்யும், ஒரு சிலருக்கு குறையவும் செய்யும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி பார்க்குறப்போ இப்போதைக்கு பிசிக்கலுக்கு நீங்க ரெடி ஆகணும் அப்படின்னா இவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்கனாலே நீங்க ரெடி ஆகலாம். இப்போ நீங்க யூஆர் கேண்டிடேட் அப்படின்னா 60க்கு மேலே வருது அப்படின்னாலும் நீங்க ரெடி ஆகுங்க, தப்பே இல்லை. ஒருவேளை நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகலாட்டா கூட தப்பே இல்லை, அதில் ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஷார்ட் லிஸ்ட் ஆகி நீங்க பிசிக்கல்ல ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. கிடைச்ச சான்ஸை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சான்ஸே கிடைக்கலன்னா ஓகே அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். ஆனா கிடைச்ச சான்ஸை விட்டா அது ரொம்ப அதிகமா ஹர்ட் பண்ணும். ஓகே, அதனால இப்ப இருந்தே நீங்க வந்து 60 மார்க் மேல எடுத்திருந்தா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்த ஜிடியுமே உங்களுக்கு வந்து இந்த இயர் எண்டில் வரப்போகுது. அப்படிங்கறனால நீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் இப்ப பண்ணுங்க. மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா நீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் பண்ணுங்க. இப்ப நீங்க 80 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கீங்கன்னா பயப்பட வேண்டாம், கன்ஃபார்மா செலக்ஷன் ஆயிருவீங்க. ஃபைனல் ரிசல்ட்லயே வந்து நீங்க கிளியர் பண்ணிருவீங்க. அதே தான் ஓபிசிக்கும் 80க்கு மேல, இடபிள்யூஎஸ் நீங்க 40க்கு மேல எடுத்திருந்தாலே போதும், கண்டிப்பா செலக்ஷன் ஆயிருவீங்க. எஸ்சி எஸ்டினா ஒரு 60க்கு மேல 70க்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா செலக்ஷன் ஆயிருவீங்க. ஓகே, எஸ்சி கூட ஒரு 65க்கு மேல வச்சுக்கலாம். ஓகே, இந்த மார்க்கு மேல எடுத்திருந்தாலே நீங்க வந்து ஃபைனல் ரிசல்ட்ல செலக்ஷன் ஆயிருவீங்க. ஆனா அதை நம்ம இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்றேன்னா இவங்கெல்லாம் கண்டிப்பா சேஃப் ஜோன்ல இருக்காங்க, அதுக்கு முன்னால் இருக்கவங்களாம் செலக்ஷன் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மீனிங்ல நான் சொல்ல வரல. அவங்களும் செலக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க கொஞ்சம் டவுட்ல தான் இருப்பாங்க. அப்படின்னால அவங்க வந்து இந்த டைமை வந்து பிசிக்கலுக்கும் யூஸ் பண்ணணும், அடுத்து வர்ற ஜிடிக்கும் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஏன்னா நீங்க மறுபடியும் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறமும் உங்களுக்கு கம்மியான மார்க் தான் வரும். அதனால நீங்க இருக்கிற டைம் வந்து முன்னாலேயே யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க வந்து செலக்ஷன் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. ஓகே, ஸோ இப்போ கிளியரா சொல்லிடுறேன். நீங்க வந்து பிசிக்கலுக்கு ரெடி ஆகணும், என்னோட மார்க் இவ்வளோ இருக்குது, நான் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க கால்குலேட் பண்ண அந்த ரா ஸ்கோர் வந்து நீங்க யூஆர் கேண்டிடேட்னா 60க்கு மேல இருக்குது அப்படின்னா, ஓபிசினாலும் 60க்கு மேல இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா பிசிக்கலுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இடபிள்யூஎஸ்னா 40க்கு மேல இருந்தா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எஸ்சி எஸ்டினா 50க்கு மேல 55க்கு மேல இருக்குதுன்னா கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி தான் நான் ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்கேன். ஃபீமேலுக்கு வந்து கட் ஆஃப்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நார்மலைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஃபேக்டர் இருக்கிறனால நீங்க யூஆர் ஓபிசியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 60க்கு மேல உங்களோட மார்க் இருந்தாலே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இடபிள்யூஎஸ்னா 40க்கு மேல, எஸ்சினா 45க்கு மேல, எஸ்டினா 60க்கு மேல. ஏன்னா எஸ்டிக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ அதனால இந்த மார்க்குக்கு மேல எடுத்தவங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது நான் கட் ஆஃப்னு சொல்லலை,
பிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்றது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்றேன். ஓகே, இதை நீங்க கட் ஆஃப்னு கூட எடுத்துக்க வேண்டாம். இந்த மார்க்குக்கு மேல இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிசிக்கலுக்கு வந்து இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசல்ட் வர்றதுக்கு மினிமம் ஒரு 1.5 மாசத்துல 2 மாசத்துக்கிட்ட இருக்கும். ரிசல்ட் வந்து 1 மந்த்துக்குள்ள பிசிக்கல் இருக்கும். அப்படி பாக்குறப்போ மினிமம் 2 மந்த்ஸ், மேக்சிமம் 3 மந்த் வந்து இருக்குதுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 மாசத்துக்குள்ள அந்த டைமுக்குள்ள என்னால ஓட முடியணும் அப்படிங்கறத டார்கெட்டா வச்சு நீங்க வந்து பிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலன்னா கண்டிப்பா இனிமேலாவது வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ பிசிக்கலுக்காக நான் ஒரு சில வீடியோஸ் முன்னாலேயே கொடுத்துருக்கேன். இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது தான். பட் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதே பிசிக்கல் டெஸ்ட் தான், அதே மாதிரி தான் நடக்குது. இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, அதனால இந்த டிப்ஸ்ல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருங்க. ரன்னிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஒரு 5-6 வீடியோ இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரன்னிங் பண்றப்போ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படி ஓடுனீங்கன்னா இன்ஜுரியை அவாய்ட் பண்ணலாம், எப்படி ஓடுனீங்கன்னா உங்களோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருப்பேன். நான் ஃபாலோ பண்ணதுதான். இது வந்து இதுக்காக நான் தனியா வந்து ஒரு கோச்சிங் போனேன், படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நானும் இந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கான பிசிக்கல் எக்ஸாம் வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணி 5 வருஷம் சப் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கேன். 1 வருஷம் அதுல ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் ஃபுல்லா டெய்லி 15 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கேன் ட்ரைனிங்ல. அப்படிங்கிறப்போ இந்த ரன்னிங்காக என்னால வந்து நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன், நான் என்னென்ன மாதிரி ட்ரிக்கெல்லாம் அதில் அப்ளை பண்ணேன், எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படிங்கக்கூடிய என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இதில் நான் அதிகமாக ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சூட் ஆகும். சும்மானாலும் ஏதோ ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் இதில் எதெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணி ஓட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ இருந்தே வந்து ஆரம்பிச்சிருங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த செஸ்ட் எக்ஸ்பான்ஷனுக்குமே வந்து டிப்ஸ் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு செஸ்ட் கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகலை, அதாவது சைஸ் ஸ்டார்டிங்கில் 80 இருக்குது, ஆனால் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டிப்ஸுமே கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களாம் யோசிக்காம நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் அந்த பார்டரில் தான் சார் இருக்கேன், எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா, டவுட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மணி நேரம் ஓடுறதுனால எதுவும் குறைஞ்சு போறது கிடையாது. இன்னும் நீங்க உங்களோட மைண்ட் எல்லாமே வந்து ஆக்டிவா தான் இருக்கும். உங்களோட பாடி மைண்ட் எல்லாமே வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆக்டிவ் ஆகும் நீங்க பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறப்போ. அப்படிங்கிறப்போ நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்குமே அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. உங்களோட கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிங்கிறனால நீங்க ரன்னிங் போறது இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை, எப்பவுமே போங்க. உங்களோட எல்லாருக்குமே வயசு கம்மியா தான் இருக்கும். அப்படிங்கனால உங்களுக்கு வந்து இப்போ ரன்னிங் போறதுனால எந்த ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது. முடிஞ்ச அளவு நீங்க வாரத்துல 5 நாளாவது வந்து ரன்னிங் போங்க. ஓகே, நீங்க ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா டெய்லி ரன்னிங் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிசிக்கலி எப்பவுமே ஃபிட்டா இருக்கணும். எப்பவுமே வந்து நம்ம பிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தாலே நம்ம எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம். பிசிக்கல் வந்து கன்ஃபார்மா கிளியர் பண்ணிடுவேன், எக்ஸாம் மட்டும்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கிறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம். இன்னும் டிஎன்யூஎஸ் ஆர்பிலையுமே வந்து வேகன்சிஸ் வரப்போகுது. அப்படினால அதுக்குமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா சைட் பை சைடா ரன்னிங் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.